நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி மாவட்ட மணப்பாறை மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமதை ஆதரித்து கஞ்சநாயக்கன்பட்டி, பாலக்குறிச்சி, வளநாடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்றத்தில் தொகுதி வரையறை மசோதா தோல்வியில் முடிந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பேரவை தேர்தலிலும் பாஜக வெற்றி பெறக்கூடாது என தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. டெல்லி அணி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆக அந்த தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அது நாடாளுமன்ற ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரிசல்ட் எது தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற ரிசல்ட். 23ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு அணி வென்றது அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பாக அது வரப்போகிறது. ஆக அதற்கு நீங்கள்லாம் வழக்கம் போல உதயசூன் சின்னத்தில் வாக்களித்து, ஏன்னா 2021 ஏறத்தாழ 12,500 வாக்கள் வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் அப்துல் சமத் அண்ணன் ஜெயிச்சாரு. நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாரதிய ஜனதாவையும் அது கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சி ஓட விரட்டி அடிச்சோம். அப்ப எவ்வளவு திரும்ப வாங்கணும்? 25,000 வாக்குகள் வித்தியாசம் மணப்பாறை தொகுதி மட்டுமே கொடுத்துச்சு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.